இவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கம்ப்யூட்டர் பைக்லேயே டாப் கிளாஸ் ஃபைட்டர்னா நம்ம பிளாட்டினா, அப்புறம் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் பஜாஜ் வண்டி எடுங்க. மெயின்டைன் பண்ணாமல் விட்டீங்கன்னா சோழி முடிஞ்சு வண்டி மொத்தமாக இழுத்துட்டு போயிடும். இல்லாமல் பிளாட்டினாலாம் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத நம்ம மெயினாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டி யாருக்கு நான் செட் ஆகும் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ என்ன, நீங்க எவ்வளவு பெரிய காரு, எவ்வளவு பெரிய பைக்கு, சூப்பர் பைக்கா இருக்கட்டும், அட்வென்ச்சர் பைக்கா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் பைக்கா இருக்கட்டும், என்ன பைக்கு நீங்க வச்சிருந்தாலும், எவ்வளவு காஸ்ட்லியா வச்சிருந்தாலும், அவங்க எல்லார் வீட்லயுமே காமனா நிக்கக்கூடிய ஒரு பைக் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பைக் தான். அந்த கம்ப்யூட்டர் பைக்லயே ஆதி காலத்து பைக்கு அதுதான் இப்போ வந்து நம்மள்ட்ட ரிவ்யூக்கு வந்திருக்கு. என்ன வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினா 110. இருக்கிற கம்ப்யூட்டர் பைக்லயே டாப் கிளாஸ் ஃபைட்டர்னா நம்ம பிளாட்டினா, அப்புறம் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இந்த 2 வண்டியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி, பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த சேனல் எவ்ரிவன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு ரெக்வஸ்ட், இந்த வீடியோவை பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா பிளாட்டினா 110 தான். இந்த வண்டியில எனக்கு பிடிச்ச விஷயமே ஒண்ணு தாங்க. அந்த பழைய ஸ்டைலை வந்து அவங்க மாத்தாம அப்படியே வந்து மெயின்டைன் பண்றாங்க. நடுவில் வந்து டிஸ்க் வேரியன்ட் அதெல்லாம் வந்து வந்துச்சு. இப்போ டிஸ்க் வேரியன்ட் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரம் வேரியன்ட் மட்டும் தான் வருது. இதுல பிளாட்டினா 100 வருது, பிளாட்டினா 110 வருது. பவர், இதோட ஆன் ரோட் பிரைஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துங்க. இப்போ வண்டியை நம்ம ஓவரால் நம்ம இப்படி சுத்தி பார்ப்போமே. இந்த நல்ல வைட்ரான சீட்டு, ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கு, பில்லியனுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த காலுக்கெல்லாம் வந்து ஃபுட் ரெஸ்ட் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி லக்கேஜ் கட்டணும் அப்படின்னா இதை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக இதே மாதிரி ஒரு ரேக் வருது, அது நீங்கள் மாட்டிக்கலாம். மீட்டரும் வந்து டிஜிட்டல் இல்லாமல் அந்த பழைய மாடல் மாதிரியே அனலாக்லேயே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி யாரோட வண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஜித் ப்ரோ வண்டி தான் இது. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதே அனலாக் மீட்ரு, ஃபியூவல் கேஜ், ஹை பீம், லோ பீம், அப்புறம் செக் இன்ஜின் லைட்டு, நியூட்ரல் அதெல்லாம் இருக்கு. மொத்தம் இதுல எத்தனை கீருன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கீர் தான். மற்ற வண்டி மாதிரி ஃப்ரண்ட் ஒரு கீரு, அப்புறம் பேக்ல மற்றதெல்லாம் இல்லை, மொத்தமே ஃப்ரண்ட் தான். பேக் வந்து நீங்க நியூட்ரல் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அது போக ஸ்விட்சஸ்லாம் வந்து நார்மல் தான். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரண்ட் பொசிஷன் வந்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி டிஆர்எல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹை பீம், லோ பீம், உங்களுக்கு இதே லைட் வேணும்னா இப்படி பண்ணிட்டு சரிங்களா. ஹை பீமு, லோ பீமு, அவ்வளோதாங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜன் தான். ஆனால் வந்து இண்டிகேட்டர் மாடல் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாடலில் வந்து மெயினாக நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் மாதிரி இல்லாமல் இதுக்குன்னு வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைடு மட்டும் இல்லை, 2 சைடுமே இது வரும். ஸோ வந்து சஸ்பென்ஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கு. முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங். ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங்னா வந்து ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஃப்ரண்ட் பிடிச்சா பேக்கும் சேர்ந்து பிடிக்கும், பேக் பிடிச்சா ஃப்ரண்ட்டும் சேர்ந்து பிடிக்கும். ஸோ அந்த டெக்னாலஜி தான் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து கிக்கர் கொடுத்துட்டாங்க. இப்போ வர பைக்ஸ்லாம் வந்து இந்த கிக்கர் இல்லாதனால எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த வண்டியில் வந்து கொடுத்துட்டாங்க. பின்னாடியே வந்து உங்களுக்கு பிரேக்கு வந்து ஹாலோஜன் தான். ஸோ இந்த வண்டியில் பார்க்கறதுக்கு வந்து இவ்வளோதான் இருக்கு. எல்லாமே பேசிக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். நார்மல் அதே தான். ஆனால் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச விஷயம் இதாங்க. 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ வண்டி வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க. சரிதுங்களா, 25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் இன்ஜின் வந்து இன்னும் வரைக்கும் அதே மாதிரி பட்டரி ஸ்மூத்தாக பக்காவாக வந்து மெயின்டைன் ஆகுதுங்க வண்டி. அது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என் பிரைமரி பைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீஸ்டாமா சர்வீஸ் விட்டுருக்கனால பிரைமரி பைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வண்டி வந்து நல்லா பட்டரி ஸ்மூத்தாக இருக்கு, சூப்பராக இருக்கு ஓட்டுறதுக்கு. இப்படி ஆக்சிலேட்டர் இப்படி கொடுத்தா கூட அப்படியே பூமாரி ஸ்பீடு ஏறுதுங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத நம்ம மெயினாக பார்ப்போம். இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் வந்து ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் வெறும் 120 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டேங்க. இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் செக் பண்ண வரைக்கும் 60+ கம்பல்சரியா இந்த வண்டி கொடுக்குதுங்க. அந்த அளவுக்கு மைலேஜ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் இவ்வளவு மைலேஜ் தரும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ பிளாட்டினா 100 மைலேஜ் தரும், இது என்ன மைலேஜ் தர போது 110cc அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன வந்து இது ஏமாத்தவே இல்லைங்க. அந்த அளவுக்கு மைலேஜ் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ சர்வீஸ் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே சர்வீஸ் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் அவைலபிலிட்டி வந்து இந்த வண்டிக்கு அந்த சின்ன கிராமம் வருது பாருங்க, அந்த சின்ன கிராமத்துலயும் வந்து இந்த வண்டியோட சர்வீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த வண்டிக்கு சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா பண்ணலாம். ஆனா பஜாஜ் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லதும் இருக்கு, ஒரு கெட்டதும் இருக்கு.
இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா டாப் நாச்சா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் இவனை மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், மெயின்டைன் பண்ணாம விட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு, வண்டி மொத்தமா இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ பஜாஜ் பைக் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை உங்களால பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு நீங்க 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு நீங்க பஜாஜ் வண்டி எடுங்க. சிட்டிக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% சிட்டிக்கு வேற மாதிரி இருக்குங்க இந்த வண்டி. நானும் வந்து எல்லா இதுலயுமே ஓட்டிட்டேன், கடைக்கு வீட்டுக்கும் ஓட்டிட்டேன், கொஞ்சம் லாங்கும் எடுத்துட்டு போயிட்டு வந்தேன். அப்புறம் இங்க எப்படி சொல்றது, இந்த ஒன் வே டிராபிக் இருக்கிற ரோடு எல்லாத்துலயுமே ஓட்டிட்டாங்க. எல்லாத்துலயுமே நல்லா இருக்கு. அந்த லைட்டா வந்து இது ஏர் கூல்டு அப்படின்றனால இன்ஜினோட ஹீட் வெளில தெரியும். அந்த இன்ஜினோட ஹீட் வரைக்கும் எனக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு வந்து வண்டிய பக்காவா இன்ஜின் வந்து டியூக் பண்ணிருக்காங்க 110ல. இந்த சஸ்பென்ஷனை பத்தி நான் சொல்லி ஆகணுங்க. பேக் சஸ்பென்ஷனும் சரி, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் சரி அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. நானே 2-3 பள்ளத்துல தெரியாம இறக்குனாலும் ஒண்ணுமே தெரியலங்க. ஆனா சிங்கிளா போகும்போது ஒண்ணுமே தெரியல, டபுளா போகும்போது வந்து லைட்டா அந்த டப்புக்கு அப்படின்றது ஃபீல் ஆகுதுங்க. மற்றபடிக்கு சஸ்பென்ஷன்ல வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வேற கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனுக்காகவே. அதனால சூப்பரா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி யாருக்கு நான் செட் ஆகும் அப்படின்றது சொல்லிடுறேன். இப்போ என்னைய மாதிரி ஒரு 250cc இல்ல பெரிய பைக் வச்சிருக்கிறவங்க, லாங்குக்கு மட்டும் தான் நான் அந்த பைக் எடுப்பேன், இல்ல வெளில போனா வந்தா மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த பைக்கை வந்து கன்சிடர் இல்ல, நீங்க வாங்கவே செய்யலாம். இந்த வண்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மைலேஜும் உங்களுக்கு 60+ கொடுக்குது. பைக் ஓட்டுறதுக்கும் நல்லா பட்டரி ஸ்மூத்தா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சீப்பஸ்டா தான் கிடைக்கும். அதுவும் இல்லாம சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு பாருங்க உள்ள, அங்க கூட நீங்க இந்த வண்டியை ஈஸியா சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம பிளாட்டினாலாம் வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குது, இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் மார்க்கெட்டை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் பிளாட்டினா. அந்த அளவுக்கு சூப்பர் வண்டி. சோ இந்த வண்டியை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எடுக்கலாம். இந்த பைக்குக்கு வந்து சில காம்படிட்டர்ஸ் இருக்குங்க. இந்த பைக்கு, அப்புறம் பிளாட்டினா 100, அப்புறம் சிடி 100, சிடி 100, அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ ஹோண்டால ஸ்பிளண்டர் பிளஸ், இந்த வண்டிங்கெல்லாம் வந்து இதோட ரைவல்ரி மாதிரி. நம்ம பிளாட்டினாவோட ரைவல்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் பிளஸ் தாங்க. ரெண்டு பேரும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸ் மாதிரிங்க. மேட்ச்னு வந்து அடிச்சுப்பாங்க, மற்ற டைம்ல வந்து ஃபேன்ஸ் மாதிரிங்க. மைலேஜ்ல ஒன்னு சேர்ந்துருவாங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு மைலேஜ் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் நான் இந்த பிளாட்டினா ஓட்டின வரைக்கும் எனக்கு 60+ மைலேஜ் தாராளமா கொடுக்குதுங்க. நானே பர்சனல் பைக்கா இதை எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. சோ இந்த வீடியோல நீங்க எதிர்பார்த்து வந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்றீங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போனீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ until that next வீடியோல மீட் பண்ணுவோம். until that take care guys, bye bye, have a nice day.